ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் அபவுட் எனிதிங்கோட தமிழ் பாட்காஸ்ட். ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் நடந்த ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் 6:37 போல் ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னால், அதே இங்கே தானே நம்ம கூட வந்து 6th படித்த ஒரு பையனோட வீடு இருக்குது அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து டக்குன்னு யாரை சொல்கிறான்னு புரியல. அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஐ குட் ஏபிள் டு ரெகக்னைஸ் யாரை சொல்கிறான்ட்டு. ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஸ்பெஷல் கிட். அவன் வந்து நம்மள மாதிரி நிறைய விஷயம் நம்மளால் நார்மலாக பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 6th அப்புறம் வேறு ஸ்கூல் போயிட்டான், வேறு ஊர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக டச் இல்லை. ஒரு 30 years வந்து அவங்க கூட வந்து எந்த டச்சுமே இல்லை. என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், ஒரு ஈவன் ஒரு டிஸ்கஷனில் கூட பேசினதில்லை. ஸோ சடனாக இன்றைக்கி அந்த பக்கமாக வந்ததுனால அந்த டாக் வந்தது. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னால், டே அவன் சம்டைம் நம்ம வீட்டு வாசலில் கூட உட்காந்துருப்பான், நம்ம அவனை பார்த்தா நம்ம வந்து பேசலாம் வேண்டாம், ஏன்னா வந்து அவனுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ப்ளஸ் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ நம்ம பாட்டு போயிடலாம் அப்படின்னா. சரி நானும் ஆமாண்டா அப்படியே பண்ணிடலாம், கரெக்டு தான் சொல்லிட்டு நானும் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அந்த பையன் சொன்ன மாதிரி வீட்டு வாசலில் இருந்தான். பட் நான் என்ன நினச்சேன்னு தெரியல, டக்குன்னு திரும்பி ஒரு இன்ஸ்டிங்க்டாக வந்து லைட்டாக அப்படி கையை காமிச்சு ஹாய்ன்னு சொல்லிட்டேன் அவனை பார்த்த உடனே. அண்ட் அவன் வந்து என்னை பார்த்துட்டான். அண்ட் பார்த்தது மட்டும் இல்லாமல் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டான். டே நீ செந்தில் தானே அப்படின்னு அவன் ரெகனைஸ் பண்ணிட்டான். ரெகனைஸ் பண்ணிட்டு அவன் வந்து ரோட்லேயே ஒரு பெரிய சவுண்டு விட்டான். இந்த சவுண்டு விட்டோடனே எல்லாரும் ரோட்டில் சுற்றிலாம் திரும்பி பார்த்துட்டாங்க. ஸோ எங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே வந்து அவன் வீட்டு பக்கத்தில் போனோம். போனோடனே அந்த பையன் வந்து என்கிட்ட வந்தான். இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு, நான் நடுவில் அவன், இந்த பக்கம் நான், 3 பேரும் அப்படி நிற்கிறோம். எங்கள் 2 பேரும் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டைட் ஹக், பயங்கரமான ஒரு ஹக். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டைட் ஹக். அப்படியே ஹக் பண்ணிருக்கும் போது அவன் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கான். அப்படியே உன்னோட இனிஷியல் தானே, அவனோட ஃபுல் நேம் தானே, அவனோட அப்பா பேர் தானே, அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட ஃபுல் நேம், இனிஷியல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து எப்படி எழுதுன ஸ்கூலில் படிக்கும் எல்லாமே சொன்னான். எங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு. எப்படி அவன் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கான், இவன் எதுவுமே மறந்துருப்பான்னு நினச்சோம், ஆனால் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கான் இவன் அப்படின்ட்டு எங்களால் நம்பவே முடியல. அண்ட் அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஹாப்பினஸ், பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். அது வந்து ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ். அண்ட் வந்து அது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வேர்ட்ஸில், அதை ஃபீல் பண்ண தான் தெரியும் அந்த ஒரு ஹாப்பினஸ் அவன் மூஞ்சில் பார்க்கறதுக்கு. அண்ட் நான் வந்து கெப்ட் ரிப்பீட்டிங் ஒன் திங் தட் ஏன்னா இப்பயுமே என் மைண்டில் கேட்டே இருக்கு. என்னன்னா வந்து, அப்படியே நான் அவங்களை பற்றி நினச்சிட்டே தான் இருப்பேன், நான் அவங்கள பற்றி எப்போ எங்கள் வீட்டில் பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அவங்களெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ நாள் ஆச்சுடா அப்படின்னு வந்து அவன் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஏக்கமாக சொன்னான். அது வந்து இன்னுமே என் மைண்டில் இருக்குது. அண்ட் அவன் சிரிச்சதை பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவன் இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸைட் ஆகி இவ்வளோ ஹாப்பி ஆகி அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி வெரி மூவிங். அண்ட் அவங்க சாப்பிடலாம் கூப்பிட்டாங்க. பட் ஸ்டில் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நல்லா ஒரு 20 minutes பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த பையன் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தான், ஃபோன்லாம் வாங்கிட்டு நான் இனிமேல் நீங்கள் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணணும், நான் வந்து உங்கள் டச்சில் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அப்படியே. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து இந்த தாட்ஸ் அப்படியே என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அண்ட் நானும் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம இவனை பார்க்காம போயிருந்தோம்னா இந்த மாதிரி ஒருத்தங்க மூஞ்சில் நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்க முடியாது. அண்ட் நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு 20 minutes அவன் முன்னாடி நின்று பேசணும். அதுக்கே அவன்கிட்ட வந்து இவ்வளோ ஹாப்பினஸ் வருதுன்னா, நம்ம இதை ரெகுலராக பண்ணால் அவன் இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும், இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி ரியலி இம்பாக்ட்ஃபுல் ஃபார் மீ அட்லீஸ்ட். ஸோ அதே மாதிரி இந்த ஹோல் ட்ரிப்லேயே வந்து யூஸ்வலாக ஏதாவது ட்ரிப் போகும்போது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங், ஒரு செரமனி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து எதுவுமே இல்லை. அண்ட் த ஹோல் பர்பஸ் வாஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் த ஃபேமிலி அண்ட் தென் ரிலாக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ அப்போ வந்து என்னோட தாட்ஸ் வந்து வாஸ் மோர் அபவுட் கிவிங் டு பீப்புள் who have done so much for me. அது வந்து என்னோட ஃபேமிலி, பேரண்ட்ஸ், இன்லாஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சம் வே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அது வந்து வெதர் இட் இஸ் அபவுட் அவங்க கூட வெளில போயிட்டு ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு டின்னருக்கு போகிறதாகட்டும், வந்து அவங்க கிட்ட வந்து ஏதாவது நல்ல விஷயம் சொல்றதாகட்டும், நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க வந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் அது சொல்றதா இருக்கட்டும். ஆர் வந்து அவங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி தரது, அவங்களோட சோர்ஸ்ல ஏதாவது ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல ஐ ஹேவ் டு கிவ் இட் பேக். அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துட்டு it was very burning actually, and the people also reciprocated. Actually one of my friends came all the way from Trivandrum to meet along with his family and his daughter, and it was like a 1-day trip for him. On train la vanda, and then he didn't complain anything, and the whole part was we didn't do anything special. வெளியில போல பெரிய வந்து ஒரு ரிசார்ட் போலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளி ஒரு மீட் பண்ணி ஜஸ்ட் பார்த்து பேசணும். and that happiness was very 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 great. And that's what என்னோட
ஓவரால் தாட்ஸ் த்ரூ திஸ் ட்ரிப் வாஸ் லைக் தட். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே என்னை வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன ஒரே விஷயம்னா, நம்ம வந்து கிவிங் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ். அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டு போகணும், ஒரு ட்ரிப்பு கூட்டு போகணும், ஆர் வந்து நிறைய பெருசாக பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கிவிங் கேன் பி வெரி வெரி சிம்பிள். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சோர், ஒரு சின்ன டைம், ஒரு ஜெனுவினான லவ், அது கொடுத்தாலே போதும். And that will make somebody else's life much much happier, and then it will also make நம்மளோட லைஃப்பை ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஆகும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுது. அண்ட் ஐம் ஷூர் நம்ம எல்லாருமே வந்து we are giving in some capacity whatever we can, but give until you have nothing much more to give whatever you can. That's what I wanted to share, and I'm going to leave you with one quote that I just read on the internet. So that actually was impactful also. You can give without loving, but you can never love without giving. With that, thank you. இந்த எபிசோட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, thank you so much.